ஹே அன்னியாங்கார்மி, எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 5. ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் இக்னோர் பண்ணுங்கள், ஓகேவா? கமெண்ட் இம்பார்ட்டன்ட், ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் லைக் எல்லோரும் போட்டுருங்கடா. அந்த ஒன் ஷாட்லாம் இருக்குடா 2x2 அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு ரெக்கார்ட் பண்ணல, பட் ஸ்டோரி ரெடி. அண்ட் ரெக்கார்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ எல்லாருமே இதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஒன்று விஷயம் சொல்லிக்கிறேன், ஹெட்செட் வார்னிங்டா. இந்த ஜிம்மியோட ஹார்ட்லெஸ் ஹஸ்பண்ட் இருக்குல்ல, அது எல்லாமே நீங்கள் ஹெட்செட் போட்டே கேளுங்க. ஸோ சம்டைம் வந்து ஹார்ட்டாக வரலாம், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ சொல்லிக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. சரிடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எஃபெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ தேங்க் இப்படி பேசிவிட்டு அவன் போயிருப்பான். ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், வேறு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இந்த சைட் நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. நைட்டாக டின்னர்லாம் சாப்பிட்டுருப்பீங்க ஆல்ரெடி. பட் வந்து டைம் 10 o'clock மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு செம்ம தூக்கம் வந்திருக்கும். இங்கே இருக்கவே உங்களுக்கு பிடிக்கல, போரிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சோஃபாலே தூங்கியிருப்பீங்க. ஜிமினுக்கு இந்த டிஷர்ட் மட்டும் தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே நல்லா தூங்கிடுறீங்க. ஸோ நீங்கள் தூங்கி ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஜிமின் வர்றான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பெட்ரூமுக்கு தான் போகிறான். நீங்கள் பெட்டில் தான் தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா அவன் வந்து உங்களை பெட்டில் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக வந்து அவனோட கோட்லாம் கலட்டிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு அப்படியே எல்லாமே அவன் ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாம் வந்து பார்க்குறான். உங்களை காணும். எங்கே போனா இவ, தப்பிச்சு போயிட்டாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தேடுறான். பட் நீங்கள் சோஃபாலாம் படுத்திருக்கீங்க. நீங்கள் சோஃபாவில் படுத்துருக்க போஸை பார்த்தா அவனுக்கே கொஞ்சம் மூடாகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி போஸ்லாம் நீங்கள் படுத்திருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்ககிட்ட வந்து பார்க்குறான். என்னடா இவளை எப்படி பார்த்தாலும் மூடாகுது, அப்புறம் பண்ணால் உனக்கு ஹார்ட்டே இல்லை, நீ கொஞ்சம் கூட மியூசிக் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழுவா, ஒப்பாரி வைப்பான். இவ அழுதாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜிமின் உனக்கு பார்த்துட்டு அவன் பக்கத்தில் தான் உட்காடுறான். அவனும் ஒரு டிஷர்ட் போட்டு ஒரு பேண்ட் தான் போட்டு லைட்டாக ஒரு இது மாதிரி போட்டிருப்பான், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அவன் விண்டோவில் ஓப்பன் பண்ணியிருப்பான். அந்த மூன் லைட்டில் செம்மையாக இருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்கின்னில் வந்து படுது, அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கீங்க. அதை பார்த்து அவனால் முடியல, அவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அண்டு உங்கள் லெக்கை பார்க்குறான். அது ஒரு மாதிரி குறுக்கி படுத்திருக்கீங்க. ஏன்னா அது இப்படி படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெக்லேருந்து அவன் ஹேண்ட் அப்படியே ரப் பண்ணிட்டே வாரான். உங்கள் தைஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு உங்கள் 2 லெக்கையும் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஐயோ, இது எதுவுமே போடலையா, வெறும் டிஷர்ட்டை மட்டும் போட்டு தூங்குறா, எங்கே பார்த்தாலும் செம்மையாக இருக்கே, இங்கே பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லோவர் அப்டமன் பார்க்குறான். அதை பார்த்துட்டு அப்படியே ரப் பண்ணுறான். ஸோ இல்லாட்டி சிலுங்குறீங்க, பட் நல்லா தூங்குறீங்க. பட் தூக்கத்தில் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே அங்கே வச்சு அவனோட ஃபிங்கரை வச்சு அப்படியே உள்ளே இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஒரு ஊசி போகிற மாதிரி இருக்குது. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வாய்ட் ஐஸில் ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே பெயினாக இருந்திருக்கு, ஏன்னா நைட் வந்து பண்ணியிருப்பான்ல. ஸோ அந்த பெயின் இன்னுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னா, இப்படி படுத்திருந்தா எவனுக்கு தான் பிடிக்காது, அதான் ஃபிங்கரை விட்டு பார்த்தேன், கொஞ்சம் பெருசாக இருக்கா இல்லை என்னோடைய வச்சு உள்ளே விடலாமான்னு பார்த்தேன். ஆனால் தூங்குறியே, சரி படு, நான் மகன் பண்ணுறேன். என்னது? ஏய், நான் என்ன சொன்னேன்? படு, நான் பண்ணுறதுன்னா சொன்னேன். ஏன்னா ஒன்றையா பண்ண சொன்னேன், மூட்டு படுறே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. அவன் வந்து அவன் 2 ஃபிங்கரை வச்சு உள்ளே அப்படியே பண்ணிட்டே இருக்கான். பட் அவன் பண்ணுறது உங்களுக்கு மூடாகுது. பட் நீங்கள் எதுவுமே மோன் பண்ணல, அப்படியே ஹைட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு, இங்கே ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிங்கரை வச்சு இன்சைட் பண்ணி பண்ணி எடுக்கிறான், கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறியாடி? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? நீ டாக்டர் தானே படித்த, இதெல்லாம் படிக்கலையா? இது எல்லாமே படித்து தருவாங்க. என்கிட்டே கேள்வி கேட்குறியா? இல்லை, நான் நடக்கிறது தான் சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி வா போகலாம். எங்கே?
மேட்டர் பண்ணுறதுக்கு எதுக்குடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமை கூப்பிட்டு போக பார்த்துட்டு இல்லை இங்கே வாடா, இங்கே செட் ஆகாது, இது உனக்கு செகண்ட் டைம் இல்லை, ஸோ இது தேவையில்லை, இதுக்கப்புறம் இங்கே தான் உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் திங்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, நான் மார்னிங்கே எல்லாமே என் பிஏ கிட்டே சொல்லிட்டேன், மார்னிங் எல்லாம் வந்துடும், ஸோ இதான் உன்னோட ரூம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இதான் உன் ரூமு. அப்போ அங்கே அது ஏன் ரூம்டி, படுக்கைக்கு மட்டும்தான் நீ, சரியா? நான் சொன்னேன்ல அதிகமாக பேசாது, எனக்கு பிடிக்காது, வா உள்ள அப்படின்ட்டு ஜிமின் உங்களை கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு ஐஸ்லாம் வந்து வாய்டாகுது. ஏன்னா அங்கே வந்து செக்ஸுவலுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கே சின்ன ஒரு பெட்டு மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் பெட்டு, நீங்கள் தூங்குறதுக்கு மட்டும். மிச்சம் எல்லாம் செக்ஸுவலாக எப்படி எப்படியா அப்யூஸ் பண்ணுவாங்களோ அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஹேண்ட்கஃப்லேருந்து கைக்கு காலுக்கு எந்த மாதிரி ஹேண்ட்கஃப் போடுவாங்க, எப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இதெல்லாம் நேரில் இப்போ தான் பார்க்குறீங்க. இது இது என்ன இடம்? தெரியல, அதான் சொன்னேன்ல பெட் குயின்ட்டு. அதுக்கான ரீசன் இது தான். இதுக்குள்ளே தான் நீ இருக்க போகிற பேபி. நீ என் பொண்டாட்டி தான், ஆனால் பெட் குயின்னா ஊர் உலகத்துக்கெலாம் சொல்ல மாட்டாங்க, சரியா? சைடில் வச்சுருக்கேன். நான் மேரேஜ் பண்ணிப்பேன் தான், பட் உன்னை பண்ணுறதுக்கு ரீசன் உன் கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிறதுக்காக இல்லை, உன் கூட படுக்கிறதுக்கு. அந்த தேங்காய் உன்னை கூப்பிட்டு போயிடுவேன்னா உன்னை மேரேஜே பண்ணிக்கிட்டேன். உன்னை பிடிச்சலாம் மேரேஜ் பண்ணடி. இங்கே பாரு, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே எந்த ஒரு லவ்வும் இல்லை, ஜஸ்ட்டு லஸ்ட்டு மட்டும்தான். அதுக்காக ஓவராக என் மேலே ஃபாலோ ஆகிட்டு இருக்காத. யாரும் உங்கள் மேலே ஃபாலோ ஆக போகிறா? அதெல்லாம் உங்கள் மேலே ஃபாலோ ஆக மாட்டேன். கரெக்ட், தட்ஸ் மை கேர்ள். இப்படி தான் இருக்கணும், லவ்வெல்லாம் வரக்கூடாது, சரியா? ஒன்லி லஸ்ட்டு மட்டும்தான். நீயும் நானும் உனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி டிசைனாக மேக் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆமாம், மேக் அவுட் பண்ணலாம். எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ உன்னை தூக்கி போட்டுருவேன், ஜஸ்ட் யூஸிங் த்ரூ. எனக்கு ஒரு டாய் மாதிரி தான் நீ. இந்த வேர்ட்ஸை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஐஸில் டியர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஏய் என்னாடி எதுவுமே பேச மாட்டேங்கிற, அழுதுகிட்டே இருக்க, இப்படி அழுகாத. உன்னோட ஐஸ்லேருந்து வரும் இல்லை, அதெல்லாம் கிஸ் பண்ணால் சால்ட்டு மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்காதுடி இப்படியெல்லாம், அழுகாதடி. அவன் சொல்லிட்டே இருக்கான், பட் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படியெல்லாம் கேவலமாக பேசுகிறீங்க? மார்னிங் தான் நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னை லஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இங்கே பாருஷா, சும்மா என்னால் பேசிகிட்டே இருக்க முடியாது, சரியா? எனக்கும் 1008 வேலை இருக்குது, வாடி படுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி அந்த சிங்கிள் பெட்டாக தள்ளி விட்றான். நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அப்படியே உங்கள் மேலே ஓவராகிறான். அவன் எதுவுமே பண்ணாமல் உங்கள் லிப்ஸை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு அவள் புரிஞ்சு போச்சு, இவன் நைட் நம்மக்கிட்ட ஹார்ஷாக நடந்த மாதிரி தான் நடக்க போகிறான், ஏதோ பண்ண போகிறான். ஜிமின் ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு இப்படி நீங்கள் பார்க்குறத பார்த்தாலே பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? பயமாக இருக்கா? என்னை பார்த்தா எல்லோரும் ஹாட்டாக இருக்குது, க்யூட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம், ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏனாடி என்னை பார்த்தா பயமாக இருக்குன்னு சொல்கிற? இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பொண்டாட்டி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோசையும் அவன் நோசையும் வச்சு அட்டாச் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, ஏன்னா அவ்வளோ அவன் வெயிட் ஃபுல்லாக அவங்க பாடிலாம் இருக்குது. இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எல்லோரும் பண்ணுற மாதிரி பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. லிப்பில் கிஸ் பண்ணி ஐஸில், நோஸில், சீக்ஸில் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பெட்டில் இந்த சைட் போய் உட்காந்துட்டு, ஏய் டிஷர்ட்டை கழட்டுறி. எனது டிஷர்ட்டை கழட்டவா? ஆமாம், காது கேட்கலான்னு. எவ்வளோ டைம் டி, உன்கிட்ட ஒரு டைம் சொன்னால் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தான் எடுக்கிறான். ஏன்னா அதில் வந்து நீங்கள் வந்து நைட் மேக் அவுட் பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ அந்த ஃபோனில் இருக்கும். சரி நான் கலட்டுறேன், நான் கலட்டுறேன் ப்ளீஸ், அதை அப்லோட் பண்ணிடாதீங்க. ஞாபகப்படுத்திட்டாலே,
நான் சும்மா தாண்டி ஜங்குக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். நீ ஞாபகப்படுத்தி விட்டியே. சரி இப்போ என்ன பண்ணாட்டியும் நான் அப்லோட் பண்ணி விட்ருவேன். நான் வந்து ப்ளீஸ் 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 அந்த மாதிரி பண்ணிடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சார். சார்லாம் சொல்லாதே, என்னை ஜிமின்ட்டே கூப்பிடு. மேக் அவுட் பண்ணும்போது சார்னு சொன்னீங்கன்னா எனக்கு மூடே ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு டிஷர்ட்டை கலட்டுடுறீங்க. அது முன்னாடி நேக்கடாக உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏய் இப்படியே உட்காந்துட்டே இருக்க போறியா, வர்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்களும் படுக்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு டாய் எப்படி என்ன பண்ணுமோ அது மாதிரி பண்ணுறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம லைஃப் இப்படி சடனாக சேஞ்ச் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க பெட்டில் நேக்கடா. ஸோ ஜிமின் அவங்களை அப்படியே பார்த்துட்டு ஒரு குச்சி எடுக்கிறான். அது ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி தான் இருக்குது. அது அப்படியே என்ன பண்ணுறான்னா அவங்க ஃபோர்ஹெட்லேருந்து அப்படியே வந்து தடவிட்டே வாரான். அந்த குச்சாலே லைட்டாக அவங்க செஸ்ட்டில் அடிக்கிறான். உங்களுக்கு வலிக்குது. ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏய் எப்படி பண்ணுறீங்கன்னு கொஸ்டின் மாதிரி கேட்குறியா? நான் பண்ணுறத மட்டும் ஜஸ்ட் ஃபீல் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லோவர் அப்டம் வரைக்கிட்டையும் கொண்டு போகிறான். கொஞ்சம் சாஃப்டாக தான் கொண்டு போயிருப்பான். அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் ஜிமின் வந்து அவங்க 2 லெக்ஸையும் வைடாக பண்ண சொல்கிறான். நீங்களும் வைட் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அதுக்குள்ளே அந்த குச்சி எடுத்து உங்கள் லோவர் அப்டமுக்கில் வந்து இன்சைட் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், செம்மையாக வலிக்குது. கத்துறீங்க, ஜிமின் என்ன பண்ணுறீங்க எனக்கு பயம் வலிக்கு, ப்ளீஸ் 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 வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறீங்க. ஜிமின் எதையும் கண்டுக்கல. அவன் வந்து ஃபிங்கர் எப்படி இன்சைட் பண்ணான் அது மாதிரி அதை வச்சு இன்சைட் பண்ணி எடுக்கிறான். ஏய் மோன் பண்ண சொன்னால் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. நான் உனக்கு பண்ணுறதானே அப்படி ஒப்பாரி வைக்கிற. நீ மோன் பண்ண தாண்டி எனக்கு ஹெவன்லி ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் எந்த மாதிரியும் பண்ண மாட்டேங்கிறல்ல, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்செடுத்து அந்த சைட் போட்டு அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக அன்ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். இதை பார்த்து எனக்கு ரொம்ப அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா அவன் ஃபுல் மூட்டில் இருக்கான், அது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. உங்கள் மேலே ஏறி அப்படியே உட்காடுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் பேசினா ஏதாச்சும் பண்ணிடுவோம் அந்த மாதிரி பயம். அப்படியே என்ன பண்ணுறான்னா உங்கள் மவுத்துக்கிட்ட தான் வாரான். ஐ மீன் உங்கள் செஸ்ட் இருக்கும்ல, அங்கே தான் வந்து அது செஸ்ட்டு கொஞ்சம் கீழே வந்து ஸ்டொமக் கிட்ட உட்காடுறான். உட்காந்துட்டு அவனை பாட்டெடுத்து உங்கள் மவுத்துக்குள்ள தான் இன்சைட் பண்ண பார்க்குறான். நீங்கள் வந்து ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏய் ஓப்பன் பண்ணுறி, மவுத் ஓப்பன் பண்ணுறி. இல்லை இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஸாக வந்து ஓப்பன் பண்ண வைக்கிறான். ஏய் பண்ணுறி என்னடி பண்ணுற டேஷ் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து மூவ் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க மவுத்தில். நீங்களும் பண்ண முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக அவனுக்கு ஃபுல்லாக எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு, ஐ மீன் அவன் வந்து அந்த ஸ்பேம்லாம் உங்கள் ஃபேஸ்லேயே ரிலீஸ் பண்ணிடுறான். உங்களுக்கு வந்து அருவருப்பாக இருக்குது. அப்படியே எடுத்து நீங்கள் வாமிட் பண்ணிடுறீங்க. ஜிம்மி இதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்மையாக கடுப்பேறுது. ஏய் இதை பார்த்தா என்ன மாதிரி இருக்குடி, என்ன பண்ணாலும் உன்னை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லேம்ப் மாதிரி இருக்கும் பக்கத்தில், அதை பிடிச்சி உங்களை தள்ளி விட்றான். உங்கள் ஹெட் நல்லா போய் அடிச்சிக்குது. லைட்டாக ப்ளீடாக ஸ்டார்ட் பண்ணுது. அதை கூட கண்டுக்கல. அப்படி என்ன பண்ணுறேன்னா உங்களை மறுபடியும் பெட்டில் போட்டு அவன் இன்சைட் பண்ணி ஐ மீன் லோவர் அட்வங்கிற இன்சைட் பண்ணி மறுபடியும் மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு அடிபட்டுருக்கி ப்ளட்டு வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து விஷயம்லாம் ப்ளர்ராக ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல. ப்ளட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. எனக்கு அவ்வளோ கடுப்பு. ஏன்னா நீங்கள் வந்து வாமிட் பண்ணியிருப்பீங்க. என்னை பார்த்து நான் இப்படி பார்த்தா வாமிட் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்சி ஃபோர்ஸாக பண்ணிட்டே இருப்பான். உங்களால் முடியல. ஸோ நீங்கள் வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறீங்களா உங்கள் ஐஸை. ஜிமின் அதை பார்த்துட்டு ஹேய் ஃபெயிண்ட் ஆகாதடி, ஏஷா ஃபெயிண்ட் ஆகாதடி, நீ ஃபெயிண்ட் ஆனால் ஒரு கிக் ஏறியாது, கத்துடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்லாப் பண்ணுறான். நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆக போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் அவங்க ஃபேஸ்லாம் வைப் பண்ணிட்டு ஒரு ட்ரிங்க் எடுக்கிறான். இதை குட்ரி, ஏன்னா இது
இது வாங்கி குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலை வச்சு உங்களுக்கு அப்படியே குடிக்க வைக்கிறான். ஒயின்லாம் அப்படி குடிக்கக்கூடாது, லைட்டாக கிளாஸில் ஊற்றி தான் குடிக்கணும். பட் அப்படி குடிக்கிறதால உங்களுக்கு ஒரு மாதிரி பொறை ஏறுது, உங்கள் மூக்கிலலாம் வந்துடுது, உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியல. லைட்டாக ஹாஃப் வயசில் ஜிமினை பார்க்குறீங்க. ஓ, அப்படி தான் இருக்கணும், ஆடுற போதையில் இருக்கணும் இப்போ தான், ஆனால் உனக்கு செம்மையாக ப்ளஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேரை பிடிச்சி இழுத்து வச்சு அது வால் இருக்கும், வாலில் உங்களை அப்படியே நிற்க வச்சு 2 ஹேண்டையும் இந்த பக்கம் வந்து ஹேண்ட் கஃப் போட்டு விட்றான். போட்டுட்டு நீங்கள் அப்படியே தொங்கின மாதிரி நிற்கிறீங்க. வந்து ஒரு மாதிரி உங்களால் நிற்கக்கூட முடியல, ஏன்னா லைட்டாக போதையாக இருப்பீங்கள்ல. ஸோ அப்படியே நிற்க வச்சபடியே உங்கள் கூட மேக் அவுட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்கள் கூட பண்ணுறது. ஸோ நீங்கள் என்கிட்ட இருக்கீங்களா, அப்படியே உங்களை தூக்கி அவன் ஹிப்பில் வச்சு அந்த வால்லையே வச்சு உங்கள் கீழே வந்து மேக் அவுட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே அந்த பொசிஷன்லேயே பண்ணிட்டு இருக்கான். உங்களால் முடியல, அப்படியே அவன் சோலில் சாயிறீங்க. பார்க்க அவ்வளோ பாவமாக இருக்குது ரொம்ப. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் அடிபட்டிருக்கும், வந்து பிளட் வந்து வந்துகிட்டே இருக்குமா, ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கும். அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜிம்மி ஃபெயிண்ட் ஆகிட்டாலே ஒரு 2 ஹவர்ஸ் சரியாக பண்ண விட மாட்டேங்க. இவரை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட் கஃப்லாம் கழட்டி விட்டு அப்படியே பெட்டில் உங்களை போட்டு போயிடுறான். அவன் ரூமும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிடுறான். உங்களுக்கு பெட்ஷீட் கூட போட்டு விடல, அப்படியே நேக்டாகவே நீங்கள் பெட்டில் படுத்துட்டீங்க. நைட்டில் செம்மையாக குளிருது, லைட்டாக உங்களுக்கு ஃபீவர் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே டேபிளில் உங்களுக்கான தேவையான ட்ரெஸ்ஸஸில் இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ கபட்லாம் போயிட்டு ஓப்பன் பண்ணலான்னு எழும்புவீங்க, பட் உங்களால் முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை விட செகண்ட் டைம் ரொம்ப ஹார்ஷாக பண்ணியிருப்பான். அண்டு நீங்கள் லைட்டாக டீ எடுத்து அப்படியே குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி ஏதோ வாலில் பிடிச்சிட்டு போயிட்டு நடந்து வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து வெளில வந்து நடந்துட்டு வாரீங்க. ஜிம்மி அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இவனுக்கு ஹார்ட்டே இல்லை, இவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸாக இருக்கான். இந்த மாதிரி ஒரு பர்சனை லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை, இனிமேல் எங்கே பார்க்க போகிறேன், அதான் பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிம்மினே பார்த்துட்டு டியரி ஐஸோட போகிறீங்க. ஏய், மார்னிங்கே அழுதுட்டு இருப்பியா, நான் தான் எவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு உன்னை பார்த்தேன், ஆனால் பார்த்தியா இப்படி பண்ணுற, சரிவா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் ஃபுட்டெலாம் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விட்றான். அப்போ நீங்கள் வந்து வைட் ஐஸில் அவனை பார்த்துட்டு, ஏன்னா நைட் அவ்வளோ மர்ஸே இல்லாமல் பண்ணான். ஸோ ஜிம்மினோட ஃபீட் பண்ணி விட்டு அப்போ தான் உங்கள் ஃபோர்ஹெட்டை பார்க்குறான். அங்கே இப்படி ஊண்டு மாதிரி இருக்கும், இன்னும் அடிபட்டிருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு அச்சோ இதை கூட ட்ரீட் பண்ண முட்டனே, இது வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அங்கே வந்து டிஞ்சர்லாம் போட்டு விட்றான். ஸோ லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வச்சுட்டு டிஞ்சர் போட்டு விட்டு அப்படியே ஒரு கட்டு போட்டு விட்றான். இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் வந்துடு, சரியா? என்னது ஹாஸ்பிட்டலா? ஆமாம், ஹாஸ்பிட்டல் தான் போகணும். ஏன்னா உனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கெலாம் வந்து டச் பண்ணி பார்க்குறான். அச்சோ ஃபீவராக இருக்குது, சரி நீ வந்து ஆஃப்டர்நூன் வந்துடு, நான் டிரைவரை அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் போயிடுறான். அவங்களுக்கு வந்து மெடிசன்லாம் எடுத்து வச்சுருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சோஃபாவில் உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. நைட் ஆனால் ஒரு மாதிரி டெவிலாக இருக்கான், மார்னிங் ஆனால் அவ்வளோ க்யூட்டாக நடந்துக்கிறான். இது யார் உண்மையான ஜிம்மின்னே உங்களுக்கு தெரியல, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறீங்க. ஸோ வந்து டிரைவர் வந்து ஜிம்மின் அனுப்பிச்சிருப்பான். ஸோ லைட்டு போனால் தயாங் தான் ஹாஸ்பிட்டல் வெளிலையே நிற்கிறான். நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க, விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு தயாங் உங்களே பார்க்குறான். அவன் வந்து பார்க்குறான், அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து கட்டு போட்டிருக்கும். ஜிம்மின் தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பான் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. உங்ககிட்ட பேசலான்ட்டு வாரான், பட் நோ ரெஸ்பான்ஸ். கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹேங் வந்து டியரி ஐஸோட உங்களே பார்க்குறான், பட் இது உங்களுக்கு என்ன ஃபீல்னே தெரியல. அப்படியே நீங்கள் காரில் போயிடுறீங்க. ஸோ ஜிம்மி இதை மேலேருந்து பார்த்துட்டு, வாவ் செம்மையாக இருக்கே, இவளை வச்சு இவனை ப்ளே பண்ணலாம், அப்போ தான் அல்ட்டியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஷா இவனை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரியலையே, அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டேங் பை என்னை வச்சு செம்மையாக ப்ளே பண்ணலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் ஈவலாக ஸ்மைல் பண்ணுறான். ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டு வர்றேன். பர்பிள் யூ.